اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا وآله ولادنا الشيخ منير سيد عبد القادر بهذا كل شيء أحاط بعلمك وجرى بقلمك ونفت بشيتك அல்லாஹ்வுடைய கிட்ட கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்தை கொண்டு ஒலிமார்கள் ஆதாக்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்லல்லாஹுயான நற்பாய்க்கு தந்து அருள்பரிசானாக. அல்லாஹு ஜல்லல்லாஹு ஒரு பாய்க்கமிக்க நாள் நம்ம எல்லாம் உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள். ஜிம்மாவோட நாள்னு சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வியாழக்கிழமை அசல்ல இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மகரிபு மட்டும் அல்லாஹு சனத்தால ரஹமத்தான வாசல் என்ன செய்யிருக்கான், திறந்து வச்சிருக்கானா. அதனால் மனிதன் இருந்து அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் தஹஜ்ஜுத் என்ன செய்யணும், தொழுவணும். தஹஜ்ஜுத் தொழுமுன்னா அந்த ஃபர்தானத்தை இமாம் ஜமாத்துன்னு தொழுகணும். இந்த ஃபர்தான தொழுகை தொழணும். தொழுது முடிச்சு அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வெள்ளனே குளிச்சு போட்டு சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும். எந்த ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை காலையில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதி கொண்டு இருக்காரோ அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் எழுப்பும் போது அவங்க முகங்களை பிரகாசிக்க செய்கிறானா. 14ஆம் பக்கம் நிலவு மாதிரி ஆக்கி வச்சு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எழுச்சானா வெளிப்படுத்தி செய்கிறானா. அவங்க உறுப்புகளை அதற்காண்டி உது செய்கிறது, அதுக்கான நறுமணம் பூசுறது, அதுக்கான ஆடை நிற்கிறது, இதெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்கு முறைகளை காட்டி பாரு உன்னுடைய அடியான் எப்படி இருக்கான் பாரு, இன்னைக்கு என்னுடைய அடியான் எப்படி இருக்கான் பாரு, எங்கே வரான், பள்ளியாசல் வாக்கி வந்துக்கிட்டே இருக்கான், எல்லா வேலையும் பாடிட்டு இவனை போய் படைக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு செய்யணும். அல்லாஹ் நம்ம பார்த்துன்னு சொல்கிறானா. அதை மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யணும், எல்லா வேலையும் விட்டுட்டு அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த இபாதத்தை பரிபூரணமாக செய்யணும். அதை செய்கிற பறக்கத்தை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு அவன் வாழ்க்கையில் எந்த குறவும் வைக்க மாட்டான். அல்லாஹு சுப்ஹானஹு அதுக்கு நிறைவான பறக்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அதுக்கு நிறைவான பறக்கத்தை என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு சுப்ஹானஹு ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு நிச்சயமா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க தெரியுமா, வாழ்க்கையுடைய நிலப்பாடு இருக்கு தெரியுமா, இந்த வாழ்க்கையுடைய உள்ரங்கப்பாடு இருக்கு தெரியுமா, இந்த வாழ்க்கையுடைய அந்தரங்க நிலப்பாடு இருக்கு தெரியுமா, எல்லாமே களிமா கொண்டுதான் இருக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்திரிய துறைகளாக இருந்தோம், லா வந்து இருந்தோம், லா யாரை பார்த்தா ஆசையாக இருந்தோம். ஒரு ஆண் யாரும் இருப்பான், ஆசைப்படுவான். அது மாதிரி பெண்ணும் ஆசைப்படும். இலாஹ் அந்த உணர்வு வரும்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இந்திரியத்துறையில் உணர்வு மூலமாக வெளிப்படுத்தி, அந்த ஆசை மூலமாக வெளிப்படுத்தி, இந்த கருவறைக்குள்ள வைத்து அந்த உணர்வு மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு இல்லல்லாஹுன்னு உயிர் விட்டுறான். நான் இந்திரியத்துறையாக இருந்துச்சு, தாயும் தாபுன்னு இலாகுண்டு உணர்வு போட்டுச்சு, அதை உணர்வு கொண்டு வெளியாக வளர்ப்பது இல்லல்லாஹ். யாரை கொண்டு வளருது, அல்லாஹ் கொண்டு வளருது. அல்லாஹ் கொண்டு வளரும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு 100 கொடுக்குறான். எது கொடுக்கான், 100 கொடுக்கான். எப்படி, இரத்த கட்டியும் இந்திரிய துளியும் இரத்த கட்டியும் சதக்கட்டியும் ஒன்றாக்கி அதிலிருந்து ஒளிவை ஏற்படுத்தி, அதுக்கு நரம்பை ஏற்படுத்தி, அதுக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி, அல்லாஹு சுப்ஹானஹு சதத்துணியில் ஏற்படுத்தி, அதுக்கு உருவத்தை ஏற்படுத்திச்சு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு சிபத்தை அமைக்கிறான். இந்த சிபத்தை அமைக்கிறான், முகம்மது என்ற சிபத்தை அமைக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவனும் கொடுத்த இந்திரிய துளியை வைத்தும் தாயுடைய இந்திரியத்தில் இரத்த கட்டி சதக்கட்டியை வைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு ரசூல் என்ற ரூஹை ஏற்படுத்துகிறான். எல்லாத்தையும் ரூஹை ஏற்படுத்துகிறான். அந்த சீனண்ட மறையை கொண்டு என்ன செய்யுது, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த வாவை கொண்டு என்ன செய்யறான், மௌலா தன்னுடைய பொருளாக்குறான்.
இந்த லா கொண்டு இந்த உலகத்துல என்ன தர ஒன்றும் இல்லை அப்படின்னு வளர செய்யறான். என்ன தவிர ஒன்றும் இல்லை உள்ள வளரு. யாரை கொண்டு வளரு? அது முழு வளர்ச்சிக்கு வந்து முகமது ரசூல் அல்லா, முகமது ரசூல் அல்லான்னு நினைச்சது அது வெளியே வருது. அந்த குழந்தை வெளியாயிட்டா அதுக்கு ரிசு கலக்கிறது யாரு? அதை வளர்த்துறது யாரு? நோய் நொடி விட்டு பாதுகாக்கிறது யாரு? அல்லா தன் பக்கம் ஆய்கொள்ளுகிறாரு. அதனால் அந்த தாய் சுமத்தால தெரியுமா கருவறையில். அதனால் அல்லாஹு ஜல்சானத்தால அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாலோ அந்த தாய் வாங்கி கொடுக்குறான். இந்த தாய் வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சுமந்தவங்க. அதனால் அல்லாஹு ஜல்சானத்தால அதுலேருந்து அல்லாஹ் ரசூலும் ஒன்றாக இருந்து அதுலேருந்து உருவாக்கி கொண்டாங்க. அதனால தான் அல்லாஹு ஜல்சானத்தால வழிமார்கள் சில வழிமார்கள் அல்லாஹு ஜல்சானத்தால தன்னுடைய தாயத்தினுடைய துவாவுக்கு என்ன செய்யறான். பொதுனா முஹிதீன் அப்துல் காதர் எல்லா தானும் குழந்தைய பிறந்துட்டாங்க. பிறந்துட்டா நோம்பு காலம் தான் பால் குடிக்க மாட்டாங்கண்ணா. நோம்பு காலம் தான் செய்ய மாட்டாங்க. காலையில் சஜிலேருந்து சகருடைய வகுத்துலேருந்து நோம்பு திறக்க மட்டும் பால் குடிக்க மாட்டாங்கண்ணா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை குள்ளேருந்து உருவாகும் போது அவங்க தாய் நோம்பாக இருந்திருக்காங்க. அந்த தாய் அந்த உணர்வுடைய அல்லாவுடைய உணர்வுடைய ரிசூடைய உணர்வுடைய செய்யுங்க அந்த குழந்தைய வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த வளர்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்சானத்தால அது என்ன செய்தான் பரிபூர்ணமாக்குறான். இதை பரிபூர்ணமாக்குறான். அந்த குழந்தைய பரிபூர்ணமாக்குறான். அந்த பரிபூர்ணமாக்கி அல்லாஹ் ஜல்சானத்தால இந்த உலகத்துக்கு அல்லா ரசூலுக்கு பிறகு அந்த நூல் இந்த நூறாக ஆக்கி தந்தான். அந்த நூல் இந்த நூறாக ஆக்கி தந்தான். பொதுவாக முகிதத்துக்கு ஆக்கி தந்தான். அது மாதிரி மித்த ஒளிமார்களும் அல்லாஹு நமக்கு ஆக்கி தந்தான். எதை கொண்டு? களிமாவை கொண்டு. இதை கொண்டு களிமாவை கொண்டு. இந்த களிமா அப்படிங்கிறத லாங்கிறது வித்து, லாங்கிறது வித்து, இலாங்கிறது பூமி, இலாங்கிறது பூமி. இந்த பூமிக்கு எத்தனை உணவு இருக்கு? பூமிக்கு எத்தனை உணவு இருக்கு? 4 உணவு இருக்குல்ல. மண்ணுடைய உணர்வு, தண்ணீருடைய உணர்வு, காற்றுடைய உணர்வு, நெருப்புடைய உணர்வு. 4 உணவு இருக்குல்ல. இந்த லாவுடைய வித்தை போடுறோம். அது இல்லல்லா இந்த 3 ஒன்றா கூட என்ன செய்யுது? உள்ள முளை எடுக்குது. இது முளை எடுக்குது, அது முளை எடுக்குது. முளை எடுத்து அந்த பூமி வெடிக்கப்பட்டு முஹம்மத் அப்படின்னு என்ன செய்யுது? அது தழுது வருது. ரசூல் அப்படின்னு தழுது வந்து முழுமையாக விளைஞ்சி வந்து என்ன செய்யுது? என்ன செய்யுது? முழுமையாக விளைஞ்சி பெரிய மரமாக நிற்குது. அல்லாஹ் அப்படி வரும்போது என்ன செய்யுது? அது பூ பூத்து மொட்டு வந்து காய்க்கிட்டு பழமாகுது. பழமான பொழுது அந்த வித்தை கொண்டு அல்லாஹ் எதில் விளைவிக்க நினைக்கிறானோ அந்த வித்தை கொண்டு அல்லாஹ் எப்படி விளைவிக்கிறானோ அதெல்லாம் என்ன செய்யறான்? விளைவிக்கிறான். எப்படி போல எங்கேயோ ஒரு மரம் ஒரு பழத்தை திங்கிறது, பறவை பச்சை திங்குது. அந்த பறவை பச்சை என்ன செய்யுது? வச்சு எங்கொண்டு வச்சு தின்னுட்டு இங்கே அதை போட்டு போயிரு. இங்கே முளையுது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போகும்போது அந்த சிவப்பு பழம் இருக்குல்ல, இந்த பழம் இந்த தேனில் விடுக்கோம்லங்க, அந்த ஸ்வீட் பழம் கடையில் வைப்பான்ல, செரி பழம். செரி பழத்துடைய வித்தை கொண்டு அல்லாஹ் இருக்கான் வீட்டில், பல வீட்டில் போட எல்லாம் போட வச்சுருக்கான். போட வளர்ந்து ஒரு அளவுக்கு செடி மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அந்த வீட்டில் வேலை பார்க்குறோம். இது செடி பழம்லாங்க, யார் விற்று போட்டா? விற்று வித்துரும் போடலையே, இது செடி பழம்ட்டுங்க. அதுமாதிரி வளர்ந்து காய் காய்ச்சும் போது செடி பழமே காய்ச்சிருக்கு. விற்று போடவும் இல்லை, வைக்கவும் இல்லை. காய்ச்சலும் வருது, செடி பழம் வருது. இது யாருடைய வேலை?
யாரோட? அல்லாவோட வேலை. செரிப்பணம் எங்கே இருக்கு? அதை கொண்டு வித்த வச்சு இங்கே உள்ள அது மாதிரி அல்லாஹ் சாணத்தில் நம்ம உள்ளத்தில் இந்த லாங்கிற வித்தை போட்டு இலாக அவனுடைய உணர்வு பெறப்பட்டு இல்லல்லாண்டு தறிபட்டு முகம்மது வணங்கி ரசூலுண்டு ஊகுப்பட்டு அல்லாஹ் நிலை கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் செய்யணும், நிலை கொள்ளணும். இப்போ இந்த அல்லாஹோட நிலை கொள்ளும் போது நமக்கு அல்லாஹோட பொறுத்திருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்யும் உருவாக்கி தரும். இதுக்கு 3 தான் தேவை. ஒன்று என்ன தேவை? இறை அச்சம். 2வது ரசூலுடைய முஹப்பத். 3வது பணிவு. குருமானோடு சேர்ந்த இது பணிவு. இந்த குருமானோடு சேர்ந்த பணி நமக்கு வறுமையானால் நமக்கு உணர்வு கொண்ட வெளிச்சம் இருக்கும். அல்லாஹுக்கு மாறுபட்டு போகும்போதோ அல்லாஹோட ரசூலுக்கு மாறுபட்டு போகும்போதோ இந்த செயலில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். உணர்வு தான் அச்சம். ஆற்றுல குளிக்கிறோம். ஆற்றுல குளிக்கும் போது குளிச்சு வெளியே வரோம், பக்கத்தில் பொம்பளை வர்றா. நான் சின்ன துண்டு ஒருத்தன் வெளியே வரோம். வெளியே உணர்வு இருந்தா நம்ம வெளியே வருவோமா? வேட்டி இல்லாமல் துண்டு ஒருத்து குளிப்போமா? அப்போ அந்த துண்டே கொடுத்தா கூட என்ன செய்வோம்? முழுமையாக முட்டை மறைச்சி முட்டு கீழே முழுமையாக தொப்புள் மேலே கொண்டு வந்த போது என்ன செய்வோம்? நம்ம குளிப்போம். இது ஹயா என்ற உணர்வு. எல்லாம் சொல்றான், ஹுன்ன லிபாசு இல்லை ஹுன்னா. உங்களுடைய மனைவியை உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆடையாக்கிட்டோம். புருஷனுக்கு மனைவி ஆடையாக்கணும், மனைவியை புருஷனும் ஆடையாக்கணும். இதுக்கு ஆடையாக்கி நம்ம என்ன கொடுத்தோம்? ஆடைங்கிறது ஹயா என்ற ஆடை. ஆடைங்கிறது ஹயா என்ற ஆடை தான். சட்டை இல்லை, வேட்டி இல்லை, ஜட்டி இல்லை, என்னது? ஹயா என்ற ஆடை. இந்த ஹயா என்ற ஆடை அவனுக்கு இருக்குமையானால் உடல்ல எந்த உறுப்பும் வெளிக்காட்ட மாட்டான். உடல்ல உச்சியிலேருந்து உடல் மட்டும் உறுப்பு தான். முகம் தான் மனுஷனுக்கு தெரியணும். ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும்? ரசிக்கிறது எது ரசிக்கிறாங்க? எப்படி சட்டை இல்லாமல் என்ன கூட ஒரு ஆண் பெண்ணை ரசிக்கலாம், பெண்ணை ஆணை ரசிக்கலாம். அப்போ முழுமையாக என்ன செய்யணும்? மூடுது நிற்கணும். ஆண் முன்னால் நிற்கணும் சரி, பொன் முன்னால் நிற்கணும் சரி. அப்போ ஹயா என்ற ஆடை. இந்த ஹயா என்ற ஆடையை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அழகு யார் சொல்லணும்? பெண்ணுக்கு. நீ போட்டிருக்க ஆடை அழகா இருக்கு அப்படி யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மனைவி இருக்கால, சேலை உடுத்திருக்கா, சூப்பராக முன்னால் நிற்கிறா, நல்லதுக்குன்னு யார் சொல்லணும்? கடன் சொல்லணும். அவள் தோழிமாருக்கு நல்ல இருக்கா, நல்ல இருக்கா, அது பெண்ணுக்குள்ள பெண்ணு, அது வேற. அவள் பிடிச்சிருக்க ஆடை யாருக்கு இருக்கணும்? யாருக்கு ஆடை? யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? கணக்கு இருக்கணும். அப்போ கணவனுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த கணவனுடைய உச்சக்கட்டமான பார்வை மீது தொடும். அவ பார்வை இவங்க எடுத்துடும். இவ உடுக்கிற ஆடைய அடுத்தவனுக்கு நல்லா இருந்தா அது எப்படி இருக்கும்? அது ஹயா கிடையாது. அது மாதிரி ஹயா. 2வது வாசனை திரவியம். பூசுற வாசனை திரவியம். இதுவும் ஹயாவை சேர்ந்தது. இதுவும் ஹயா சேர்ந்தது. சில வாசனை தன்மை வசித்தன்மை உண்டு. பிள்ளைக்கார போற மாதிரி வாழ அடிக்க சொல்லுவாங்க, வசித்தன்மை உண்டு. ஆனால் இது வெளிரங்கம். உள்ரங்கத்தில் நமக்கு என்ன வாசனை திறமை இருக்கணும் அப்படின்னா களிமாண்ட வாசனை இருக்கணும். களிமாண்ட வாசனை சின்னம் இருக்கணும். நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அமைதியாக இருப்போம். அந்த இடத்துல எந்த வாடையுமே இருக்காது. தீவிர அற்புதமான அத்தர வாடை அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அற்புதமான அத்தர வாடை அடிக்கும். என்னடா அத்தர வாடை அடிக்கும் பார்த்தா நம்மளும் இந்த வாடகை போடலையா, யாரும் போடலையா அப்படின்னு கீழே இருந்து திரும்பி பார்ப்போம், யாரும் தனியாக இருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன?
அந்த களிமாவில் குடிகொண்ட ஆன்மா வந்தா அந்த வாடை அடிக்கும். களிமாவில் குடிகொண்ட வாடை எந்த வாடை அடிக்கும்? அந்த வாடை அடிக்கும். நம்ம களிமாவோட இருந்தால் தான் அந்த வாடை நமக்கு தெரியும். நம்ம களிமாவோட இருந்தால் தான் என்ன செய்யும்? அந்த வாடை என்ன செய்யும்? நமக்கு தெரியும். ஏதோ ஏனோ தேனம் இருந்தால் தெரியாது. ஐயா ஆடை வாசம், ஐயா ஆடை வாசம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட ஆடை என்ன செய்றாங்க? போட்டு அனுப்புறாங்க. இவங்க ஓனாய் தின்னுட்டு அப்படி என்ன செய்றாங்க? இவங்க சொல்லிடுறாங்க. அவங்க அரசியல் போய் நல்லபடியாக இருக்காங்க. இருக்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுடைய கண்ணு அழுது அழுது தேடி தேடி பூத்து பூத்து கண்ணெல்லாம் என்ன செய்யுது? பூத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு முதல்ல நபி பட்டு கொடுக்கப்பட்ட ஆடை இருக்குல்ல, அந்த ஆடை அவங்க பத்திரமா வச்சுருந்தாங்க. யார் வச்சுருந்தாங்க? அந்த ஆடையை கொடுத்து விட்டாங்க. யார் கொடுத்துட்டாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண்ணில் வச்சா கண் கொடை கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்து விட்றாங்க. கொடுத்து வரும்போது அந்த ஆடை அங்கேருந்து தீக்கிடைக்கு குதிரையில் கிளம்பும் போதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என்னுடைய யூசுஃபுடைய வாடை அடிக்கிறேன்னு சொன்னாங்களாம். என்னுடைய யூசுஃபுடைய வாடை அடிக்குது, என்னுடைய யூசுஃப். அப்போ சுற்றி இருக்க பெண்கள் தாய்மார்கள் சொன்னாங்க, காணாம இப்போ யூசுஃப் காணா போன நாள்லேருந்து யூசுஃபோட வாடை அடிக்குதுன்னு சொல்லி இந்த கிழவனுக்கு வேலையுமே இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. யார் செய்ய சொன்னாங்க. அதுபோல் அந்த ஆடை வந்து சேர்ந்து கல்லில் வச்சு முத்துனாங்க. கல்லில் வச்சு முத்துனாங்க. அப்போ இவரும் நபி அவருக்கும் நபி, இவரும் நபி அவரும் நபி. அந்த வாடை நுகுந்து அவர் அனுப்பிச்சாரு, அந்த வாடை வருது. அதே மாதிரி நாம் ஷேகுமார் என்ன செய்திருக்கோம்? உகுந்து இருக்கோம், ரசூலை உகுந்து இருக்கோம். அப்போ நமக்கு எந்த வாடை அடிக்கணும்? களிமாவோட வாடை அடிக்கணும். இந்த களிமாவோட வாடை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் களிமா நிறைவு இருக்கணும், உணர்வில் களிமா நிறைவு இருக்கணும், உறவில் களிமா நிறைவு இருக்கணும், உறவில் களிமா நிறைவு இருக்கணும். இந்த உள்ளத்தோடு உணர்வோடு உறவோடு களிமா நிறைந்து இருக்கும்போது நான் மௌத்தனாகவும் நம்மளிடந்து வாடை வரும், துர்நாத்தை வராது. மௌத்தனாகணும் என்ன செய்யும்? சில மனிதர்கள் மௌத்தாவதுக்கு மிஞ்சிய சில அற்புதமான வாடை வரும். அவன் அமலே செய்திருக்க மாட்டான், பார்த்தா அப்பாய் மாதிரி இருப்பான். அவன் மௌத்தாவதுக்கு ஒரு நாளைக்கு மிஞ்சிய நான் சில அந்த வாடை என்ன செய்யும்? அற்புதமாக இருக்கும். அது மாதிரி சில நம்ம முகப்பத்துக்கு யாரா மௌத்தானா கூட அந்த வாடை முன்னால் வந்து நிற்கும். என்னடா இந்த வாடை நிற்கிறேன்டா. அந்த காலத்தில் பெரிய மனுஷிகள் சொல்லுவாள், இன்னும் 5 ரூபா மையத்து வாடை அடிக்கிற ஒரு மாதிரியான வாடை அடிக்கிறேன் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள அப்படி எல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க? என்ன ஒரு மாதிரியான வாடை அடிக்க, வாடை சரியில்லையா அப்படிங்காங்க. கொஞ்ச நேரம் சில என்ன செய்யும்? அவர் விட்டார் இப்படி விட்டார் என்ன செய்யும்? செய்தி வரும். அப்போ அவங்க அதோடு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் மௌத்து சிந்திச்சு மௌத்தாவது நன்முடியாக மௌத்தானும் மௌத்து நினைச்சி இருந்தாங்க. அந்த மௌத்து வாடை நினைச்சிட்டான், நல்லா அறிஞ்சு கேட்டேன். இப்போ நாம் எல்லாம் எந்த இதில் இருக்கோம்? எதில் இருக்கோம்? உலகத்தில் முகத்தை துட்டு பணம் காசு முகத்து இருக்கான். அதனால என்ன செய்யல தெரியல. ஆனால் வாடை இருக்கு. இந்த வாடை இருக்கு, அந்த வாடை இருக்கு. நம்ம உங்கள் தெக்கியாவுக்கு ஒரு 400 ரூபாய் கழிப்போம். தாஜ்யத்திலே வாடை வந்துட்டு தாஜ்ய தொழில் இருக்கு. அன்னைக்கு எதாவது வெளியூருக்கு போகிறேன் நான் வந்து தாஜ்யத்திலே வாடை அடிக்குது. அந்த 400 ரூபாய் திக்கா உள்ளே போனால் ஒரு வாடை அடிக்கும். அந்த வாடை தாஜ்யத்திலே அடிக்குது. என்னடா இந்த வாடை அடிக்கிறேன்டா, இந்த வாடை அடிக்கிறேன் அப்படின்னு நானும் குழம்பிட்டு தான் கிடக்கிறேன். என்ன இவர் சிந்தனைக்கு வரல. அவன் வண்டியில் போயிட்டு சொல்றாங்க அவர் ஒஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மனிதன் எதை உள்கொள்றானோ, எதை உயிர் பெறானோ, எதை உயிர் போட்டு அதோட உயிர் ஆகிறானோ அவனுக்கு அதோட கலந்துருப்பான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை விளங்கி பாக்கி தந்து நம்ம அருள் பெற செய்வானா. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ்.